ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நேற்று வந்து இந்த பேட்சஸ் வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்தோம். ஸோ இதை வச்சு நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதுதான் நீங்கள் வந்து ஸ்லீவ் மார்க் பண்ணியிருக்கக்கூடிய கிளாத்துன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் வந்து இப்போ ஸ்லீவ் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ இப்போது நம்ம இந்த பாடியை மட்டும் நம்ம வந்து எப்படி ரெடி பண்ணி இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம இந்த பீகாக்கோட இந்த பாடி போர்ஷனை வந்து ட்ரா பண்ணி என்ன டிசைன்ஸ் வேணுமோ நம்ம அந்த மாதிரி இதில் ஒர்க் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டோம். சேம் இதே மாதிரி டிசைன்லேருந்து ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு இந்த மாதிரி கிளாத்தெல்லாம் விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் நீங்கள் பண்ணியிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ண முடியும். இந்த சைடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச் இருந்தாலே போதும். பட் இந்த சைடு வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு விட்டுக்கோங்க. நம்ம இந்த கிளாத்தை இது மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு தேவைப்படும். இப்போ நம்ம இந்த நார்மல் நீடில் தான் நம்ம வந்து இதை தைக்க போகிறோம். ஸோ நார்மல் நீடில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி த்ரெட் எடுத்துக்கோங்க. நம்ம நார்மலாக வந்து த்ரெட் வந்து நம்ம கோர்ப்போம் இல்லையா, ரெட்டை நூலாக போட்டு, அதே மாதிரி தான் நம்ம இதுக்கு கோத்துக்க போகிறோம். இதுக்குன்னு நம்ம வந்து வேறு மாதிரி மெத்தட்லாம் இல்லை. நார்மலாக இதே மேலே கோத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த பேட்ச் ரெண்டையும் வந்து நம்ம அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். இதை வந்து தைச்சதுக்கப்புறமா இதுக்குள்ளே வந்து ஸ்பாஞ்சு வச்சுட்டு நம்ம ஸ்லீவில் எந்த இடத்துல நமக்கு வந்து இது தேவையோ அந்த இடத்துல வந்து இதை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்போது நீங்கள் இது ரெடி பண்ணியிருக்கீங்க இல்லையா, இதையும் இந்த பேட்சையும் வந்து சேம் பொசிஷனில் இப்படி வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம இப்படி உள்பக்கமாக தள்ளி விடணும். அண்ட் இதையும் வந்து உள்ளே மடிச்சு விட்டுக்கோங்க. இதுக்கு தான் நம்ம வந்து வெளியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு 3 லைனில் வந்து த்ரெட் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸோ இதை உள்ளே தள்ளிட்டு உள்ளேருந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த நாட் வந்து போட்டிருப்போம் இல்லையா, ஸோ அது வந்து உள்ளே போயிடும். அப்போ இந்த மாதிரி நீங்கள் இதை வந்து நீங்கள் ஜரியில் கூட போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா செல்ஃப் கலரில் போட்டுக்கோங்க. நம்ம இதை மேக்ஸிமம் வெளியே தெரியாத மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும். இப்போ இங்கேருந்து எடுத்ததுக்கப்புறமா இதில் ஒரே ஒரு லேயரில் மட்டும் இப்படி விட்டு இப்படி மேல் பக்கமாக எடுத்துக்கோங்க. தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு அப்போது இந்த ஸ்டிச் வந்து லாக் ஆகும்போது அந்த தையல் வந்து உங்களுக்கு தெரியாது. அண்ட் அதுக்கு நேராக அப்படியே இந்த சைடில் வந்து விட்டு இது மாதிரி எடுத்துக்கோங்க. சின்ன சின்னதாக இதே ரன்னிங் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, ஸோ அதே மெத்தடு தான் நம்ம இது வெளியே தெரியாத மாதிரி கவர் பண்ணணும். ஸோ உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் கிளியராக பார்த்தீங்கன்னா புரியும். இதே மாதிரி நம்ம ஃபுல் இதையும் வந்து கவர் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். ஸோ நான் உங்களுக்கு இது வந்து ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த நார்மல் நீடில் தைச்சோம் இல்லையா, ஸோ அந்த தையலே வந்து உங்களுக்கு தெரியாது. ஃபுல்லாகவே உள்பக்கமாக கவர் ஆகிருக்கும். இப்போ நான் இதை வந்து ஃபுல்லாக இது எப்படி வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இது வந்து உள்ளே போகாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, லைட்டாக இதை வந்து இது வரைக்கும் கட் பண்ணி விட்டுக்கோங்க. 2 சைடும் ஃபுல்லாக கட் பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் விட்டு கட் பண்ணுங்கள். அப்போ நம்ம ஸ்டிச் பண்ணும்போது எந்த அளவுக்கு தேவைங்கிறத பார்த்துட்டு நம்ம மீதி வேணும்னா தேவைப்பட்டால் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அகெயின் வந்து நம்ம இதே மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு அது வந்து அப்படியே சேர்ந்து வந்துடும். ஸோ ரிமைனிங்கும் நான் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு திருப்பி வச்சுட்டோம். ஸோ இப்போ உங்களுக்கு உள்ளே இந்த மாதிரி கேப் இருக்கும். இந்த இடம் எல்லாம் வந்து நம்ம உள்ள ஸ்பாஞ்ச் வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இப்போ எப்படி ஸ்பாஞ்ச் வந்து ஃபில் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம்.
இந்த மாதிரி வந்து ஸ்பாஞ்ச் வந்து எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம இதோட இந்த கொண்டை இருக்குது பார்த்திங்களா, அதுக்குள்ளே வந்து ஃபில் பண்ணிக்கலாம். மீதியெல்லாம் கூட நம்ம கொஞ்சம் வந்து பாதி வந்து நம்ம கிளாத்தில் வச்சு தைச்சதுக்கப்புறமா தைச்சிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஸ்பாஞ்ச் வந்து உள்ள இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு இந்த இடம் பாருங்கள், இப்போ டிசைன் வந்து உங்களுக்கு கிளியராக வந்து தெரியும். ஸோ இப்போ இந்த இடம் வந்து நம்ம ஃபில் பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ நான் உங்களுக்கு ஜஸ்ட் இப்போ ஃபில் பண்ணி அதோட ஃபினிஷ் எப்படி இருக்குன்னு மட்டும் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து இதை வச்சு ஃபில் பண்ணணும். உங்களுக்கு இது சைடில் இருந்து பார்க்கும்போது தான் இதோட இது வந்து தெரியும். இப்போ இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஸ்பாஞ்சு வந்து போதும். ஸோ நிறைய வச்சாலும் நம்மளுக்கு வந்து ஹெவியாக தெரியும். இப்போ நம்ம இது கூட வச்சு ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாதி தூரம் வந்து தைச்சிட்டு அதுக்கப்புறமா மீதியை வந்து நம்ம ஸ்பாஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா தைச்சிக்கலாம். சென்ட்ரு பார்த்துக்கோங்க. சென்ட்ரு பார்த்துட்டு இதோட ஹெட்டு வந்து சென்டரில் இருக்க மாதிரி. இப்போ நம்ம இந்த பக்கம் வந்து ரஃப்பாக நான் இதில் வந்து நார்மல் நீடிலில் ஸ்டிச் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம ஆரி நீடிலில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ நான் நார்மல் நீடிலில் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்ட்டு காட்டுறேன். நம்ம இந்த ஒன் சைடு மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சம் நல்லா ஒட்டியே தையல் போடுங்க. இந்த ஜரி த்ரெட் வருது இல்லையா, அதோட ஒட்டியே வந்து தையல் போட்டுக்கோங்க. நான் அதில் வந்து பேக் ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணுறேன். சும்மா லாங்காக தான் போடுறேன், ரொம்ப நெருக்கமாகலாம் போடலை. ஏன்னா நம்ம அகைன் இதுக்கு மேலே வந்து நம்ம ஆரி வந்து நம்ம ஒன் சைடு வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸோ இப்போது இந்த சைடு வந்து நம்ம கேப் விட்டுருக்கோம் இல்லையா, ஸோ அது வழியாக நீங்கள் இந்த மாதிரி ஸ்பாஞ்சஸ் வந்து ஃபுல்லாக கொடுத்து இங்கே மேலே அந்த ஷேப் வர மாதிரி உள்ளே நல்லா ஃபில் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா இந்த கிளாத்தை அகைன் இந்த மாதிரி இதே மாதிரி வச்சு இந்த சைடு ஸ்டிச் பண்ணுற மாதிரியே இந்த சைடு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த சைடு வந்து ஸ்டிச் பண்ணுறது தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து, அந்த ஷேப்ஸ் எல்லாம் வந்து போயிடாமல் கோணையாகிடாமல் கரெக்டாக பார்த்து பொறுமையாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அந்த சைடில் நம்ம ஜரி ஸ்டிச் எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அதை ஒட்டியே வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வாங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஷேப் வந்து மாறாது. நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். இது ரொம்ப அகலமாக வச்சிட வேண்டாம், கொஞ்சம் ஒட்டியே இருக்கட்டும். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போது கரெக்டாக நான் அந்த ஜரியை ஒட்டியே நான் வந்து தையல் போட்டுக்கிட்டே வரேன். நான் இப்போ இதை வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ நம்ம இதை வந்து ஃபுல்லாக அட்டாச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இல்லை நீங்கள் இதை வந்து அப்படியே கூட வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம ஏதாச்சும் நம்ம பெட்டல்ஸ் எல்லாம் வைப்போம் இல்லையா, இதோட ஃபெதர்ஸ் நம்ம ரெடி பண்ணி, ஸோ அது வந்து வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். நான் வந்து இப்போ கட் பண்ணிடுறேன். இதே மாதிரி நல்லா வந்து கட் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சோண்டு இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. நம்ம அதுக்கு மேலே வந்து ஜரி வச்சு ஒரு செயின் ஸ்டிச்சை வந்து போட்டுட்டோம்னா உங்களுக்கு அது வந்து தெரியாது. ஸோ அதே மாதிரி இந்த பக்கமும் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த பீட்ஸை வச்சு இதோட அவுட்லைனில் வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு வந்து இந்த எட்ஜஸ் இதெல்லாமே கவர் ஆகிடும். இல்லை நீங்கள் வந்து செயின் ஸ்டிச் வந்து போட்டுக்கிறதுனாலும் போடலாம். நம்ம கீழே இப்போது இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த கிளாத்தெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாமே வந்து கவர் ஆகிற மாதிரி ஸ்டிச் பண்ணணும். ஸோ கொஞ்சம் அந்த இடம்லாம் மொத்தமாக தான் இருக்கும். ஸோ பார்த்து வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க.
நல்லா ஒட்டி தையல் போடுங்க. கொஞ்சம் கேப் இருந்துச்சுனாலும் உங்களுக்கு அது வந்து அந்த இடம் எல்லாமே வந்து கவர் ஆகாது. இதே மாதிரி நம்ம அந்த பீகாக்கோட பாடி ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கலாம். பெருசாக உங்களுக்கு அந்த பீட்ஸும் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியாது. கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற இடம்லாம் நம்மளுக்கு வந்து த்ரெட் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணணும். இதே மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அது வந்து ஃபுல்லாகவே வச்சு ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ உங்களுக்கு சைட்லேயும் எந்த ஒரு கேப்ஸுமே வந்து தெரியாது. ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு எம்போசிங்காக இருக்கும். இப்போ நம்ம இந்த இதை சுற்றி நம்ம வந்து இதே மாதிரி 3D பேச்சஸில் கூட ஃபெதர்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இல்லை இதை வச்சு இதுக்கு மேலே ட்ரா பண்ணி சும்மா நார்மலாக பீட்ஸோ இல்லை ஏதாவது ஒரு இது கொடுத்து நம்ம பண்ணிக்கலாம். நான் வந்து உங்களுக்கு இதை மட்டும் நான் வந்து ஸ்டிச் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ இதை வச்சு நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட க்ரியேட்டிவாக நீங்கள் வந்து வேறு எது வேணாலும் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு வேளை நீங்கள் ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு எம்போசிங்காக இருக்கும். இப்போ கிளாத்தை விட்டு பாருங்கள் உங்களுக்கு இது எப்படி அழகாக நீட்டிகிட்ருக்குன்ட்டு. ஸோ எதுவுமே டச் ஆகாமல் சூப்பராக இருக்கும். ஸோ சைட்லேருந்து உங்களுக்கு இப்போது ஸ்லீவ் வந்து இந்த இடம் வந்து சென்ட்ரல் இதை வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இது பார்க்கவே நல்லா லுக்காக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ப்ரைடல் ப்ளவுஸஸ் எல்லாம் டிசைன் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் இதை வச்சு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் என் வீடியோஸை வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மாதிரி கூட நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். நம்ம இப்போ இது வந்து நல்லா எம்போஸ்டாக 3D ஒர்க் மாதிரி பண்ணிவிட்டு இதை சிம்பிளாக பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே கொஞ்சம் இதாக தான் இருக்கும். பட் நீங்கள் இதையுமே வந்து இந்த நம்ம ஃபெதர்ஸ் எல்லாம் வைக்கிறோம் இல்லையா? ஸோ அதெல்லாத்தையுமே நீங்கள் இதே மாதிரி பேச்சஸாக செப்பரேட்டாக ரெடி பண்ணி இதை வந்து கொஞ்சம் நல்லா அடுக்கி அந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். நான் உங்களுக்கு சும்மா இதை வந்து ஒரு மாடலுக்காக நான் இது வந்து போட்டு காமிச்சிருக்கேன்.